வெல்கம் டு பியூட்டிஃபுல் ட்ரெஸ் மேக்கர் சேனல். இது வந்து நம்ம டிசைன் வந்து எப்படி போடுறோம், இந்த தடவை வந்து எப்படி டிசைன் நம்ம வைக்க போகிறோங்கிறத பார்க்க போகிறோம். இது பேக் சைடு கிளாத்தை வந்து நான் அட்டாச் பண்ணிகிட்ருக்கிறேன். அது நம்ம எப்போவுமே வந்து அதோட வச்சு அட்டாச் பண்ணோடனே ஒரு சின்ன கட் மார்க் கொடுத்துட்டு தான் நம்ம அதை திருப்பணும். திருப்பி இப்படி மேலே ஒரு தடவை அடிச்சுட்டு திருப்பினோம்னா இன்னுமே அது பர்ஃபெக்டாக அது வந்து உட்காரும். நமக்கு எந்த சுருக்கம் இல்லாமல் நீட்டாக உட்காரும். அப்புறம் பின்பக்கம் திருப்பி மேற்பக்கம் வச்சு தையல் போடலாம். அதை வந்து நம்ம இந்த உள்பக்கமாகவும் வச்சு தையல் போடலாம். அது இன்னும் கொஞ்சம் நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். இந்த தையல் நம்ம சின்ன தையலாக போட்டுக்கணும். சுற்றி வரம் போடக்கூடிய தையல் மட்டும் அது கொஞ்சம் தூர தையலாக நீங்கள் போட்டுக்கலாம். அது என்ன ஷேப் வருதோ அதை அப்படியே வச்சு அடிச்சுட்டு இப்போ சுற்றி வரம் போடக்கூடிய தையலை வந்து தூர தையலாக வச்சு சுற்றி வரம் போட்டுறோம். நூல் வந்துடுச்சு, அதனால் மறுபடியும் கரெக்ட் பண்ணியிருக்கேன். சுற்றி வர தையல் போட்டுறணும். நம்ம எப்பவும் போல் எல்லா ப்ளவுஸ்க்கும் அடிக்கிற மாதிரியே தான் இந்த பேக் சைட் ஃபஸ்ட்டு அடித்து நம்ம எடுத்துக்க போகிறோம். எல்லா ப்ளவுஸ் நார்மலாக என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு அது என்ன டிசைனோ அந்த டிசைனுக்கு மட்டும் அதை கட் பண்ணி அந்த ஷேப் நம்ம திருப்பிக்கிறோம். அவ்வளோதான், அதை அடித்து எடுத்துக்கிறோம். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய அந்த பீசஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். எக்ஸ்ட்ரா இருக்கிறது எல்லாமே கட் பண்ணி எடுத்துட்டு கீழே வந்து எவ்வளோ ஹைட்டு நமக்கு தேவையோ அந்த ஹைட்டை வந்து நம்ம ஃபோல்ட் பண்ணி மடிச்சு அடிச்சிடலாம். இதை அடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு இதுக்கு என்ன லேஸ் நம்ம வைக்கணும் அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கான லேஸ் நம்ம இந்த டிசைனுக்கு என்ன லேஸ் வைக்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டு மேட்ச் பண்ணிவிட்டு அதுக்கான லேஸ் வந்து நம்ம வச்சு அதிலே வச்சு அடிச்சிடணும். இந்த ஷேப் எப்படி இருக்கோ அதே மாதிரி நம்ம வச்சு அந்த லேஸ் வச்சு அடிச்சிடணும். இது நம்ம என்ன கலர் இதெல்லாம் முன்னாடி கரெக்டாக வந்து நம்ம என்ன கலர் இதுக்கு சூட் ஆகும் அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த லேஸ் வச்சுட்டு அந்த லேஸில் 2 பக்கம் அடிச்சுக்கணும். பக்கம் அடிச்சுட்டு இன்னொரு பக்கம் நான் அடிச்சிருப்பேன், அது கட் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். அடுத்தது நம்ம அந்த நடுவில் ஒரு டிசைன் வைக்க போகிறோன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அந்த டிசைனுக்காக இது வந்து நான் ஒரு 4 இன்ச்சஸில் வந்து நான் துணி எடுத்திருப்பேன். அதை வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்து நம்ம மடித்து வைக்க வேண்டியது இருக்கும், அதனால் நீளம் பத்தாது, அது எக்ஸ்ட்ரா நீளம் வேணும். அதை எடுத்துட்டு இந்த பக்கம் ஒரு 1/2 இன்ச்சு விட்டுட்டு நடிப்பேன். அதாவது நமக்கு வந்து 3 இன்ச்சு மடிப்பேன். அதாவது 1.5 இன்ச்சு மட்டும் அதனுடைய அகலம் வரணும். மடித்ததுக்கப்புறம் நமக்கு 1.5 இன்ச்சு மட்டும்தான் நமக்கு கடைசியாக ஃபினிஷிங் வரணுங்கிறனால அந்த பக்கம் ஒரு 1/2 இன்ச்சு விட்டுருவேன். வச்சுட்டு அரைஞ்சி விட்டுருக்கேங்க. இந்த பக்கம் ஃபுல்லாக லைன் அடிக்கிறேன். அடிச்சுட்டு நம்ம இப்போ இது என்ன பண்ணணும்னா, இது நிறையா லென்த்து நம்ம எடுக்கணும். எப்படின்னா கிட்டத்தட்ட எவ்வளோ நெக் இருக்கோ அந்த நெக்குனுடைய அளவை மெஷர் பண்ணி அது கூட மல்டிப்ளை 3 போட்டுக்கோங்க. மல்டிப்ளை 3 போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ லென்த்து வரும் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். அவ்வளோ லென்த்து எடுத்துட்டு இல்லை இன்னும் கொஞ்சம் சேர்த்தி கூட எடுத்துக்கலாம். கடைசியில் வந்து நம்ம அதை கட் பண்ணி எடுத்துடலாம். அது நீங்கள் உங்கள் துணி இருக்குது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்தி கூட எடுத்துடலாம். அக்யூரேட்டாக அவ்வளோதான் இருக்குன்னா சேர்த்தி கூட எடுத்துக்கலாம். ஆனால் ஆக்சுவலாக என்ன அளவு இருக்கோ அதுலேருந்து 3 மடங்கு எக்ஸ்ட்ரா எடுத்தால் போதும். அடுத்ததாக நம்ம அதை எடுத்துகிட்டு திருப்பிடுறோம். நம்ம தைச்சதுக்கப்புறம் திருப்பிட்டு நம்ம அதை ஒரு ஃபோல்டு பண்ணி தைச்சிக்கிட்டே வரணும். அது பாருங்கள், கையில் நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணி அந்த என்ன அளவு ஃபஸ்ட்டு ஃபோல்ட் பண்ணமோ அதே அளவை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணி தைச்சிக்கிட்டே வரணும். பாருங்கள், கரெக்டாக நடுவில் தான் தைக்கணுங்க. சேம் கலர் நூல் போட்டுக்கணும், பிங்க் கலர். இப்போ நம்ம அதில் வந்து வேறு கலர் போட்டிருப்போம், ஆனால் இந்த இடத்துல நம்ம நூல் மாற்றிருக்கணும். சேம் கலர் நூலில் நம்ம தைச்சிக்கிட்டே வரணும். இது எண்டு வரைக்குமே இதே மாதிரி மடித்து நம்ம ஃபோல்ட் பண்ணி நம்ம தைச்சிக்கிட்டே வரணும். சேம் அளவு முடிஞ்ச வரைக்கும் நம்ம மேக்ஸிமம் சேம் அளவு கொண்டு வர ட்ரை பண்ணணும். ஈஸி தாங்க, அடிக்க ஈஸியாகிடும். நம்ம ஏதோ ஃபஸ்ட் டைம் தைக்கும்போது இந்த டிசைன் ஐயோ இவ்வளோ நேரம் ஆகுதே, இவ்வளோ லேட் ஆகுதே, இவ்வளோ ரிஸ்க்கா அப்படின்னு தோணும். ஆனால் இது நம்ம தைக்க வந்து என்ன ஆகிடும்னா அது ப்ராக்டிஸ் ஆகிடும். ஒரு 2 ப்ளவுஸ்க்கு தைக்கிறீங்க, 3ஆவது ப்ளவுஸ் தைக்கும் போதெல்லாம் இது டக்குன்னு கடன்னு ஆகிடும். நீங்கள் இதுக்கு நல்ல ஒரு அமௌண்ட்டு வந்து நீங்கள் போட்டு வாங்கிக்கலாம். உங்கள் ஏரியாவில் எந்த மாதிரி அமௌண்ட்டு டிசைனுக்கு போடுறாங்களோ அந்த மாதிரி வாங்கிக்கலாம். அடுத்தது அதை தைச்சி முடிச்சுட்டே பாருங்கள். அடுத்தது அது பேக் கிளாத் மேலே வச்சுட்டு அதே மாதிரி அந்த நடுவுலே தான் அடிக்கிறேன். இந்த பக்கம் லேஸ் தெரிகிற மாதிரி வச்சுக்கிட்டு கொஞ்சம் நகர்த்தி நம்ம கரெக்டாக கையில் அது அதுக்கு தகுந்த மாதிரி வளைவு கொடுத்து நம்ம அடிச்சுக்கிட்டே வரணும். இந்த சென்டரில் வந்தோடனே அதை கட் பண்ணி எடுத்துக்கிட்டு நம்ம பிசுறு தெரியும். நம்ம அப்படியே வச்சு அடிச்சிட்டோன்னு பார்த்திங்கன்னா கடைசியில் பிசுறு இங்கிட்டாங்க தெரிகிற மாதிரி இருக்கும். அதனால் பிசுறு மடக்கி விட்டு நம்ம அந்த இடத்துல அடிச்சிடுறோம்.
அதே மாதிரி இப்போ இந்த பக்கமும் வச்சு அடிக்க போகிறோம். இந்த பக்கம் வச்சும் அடிக்க போகிறோம். இப்படி வச்சு அடிக்கிறதில்ல நம்ம இப்படி மேல் நோக்கி கீழே அதாவது வச்சு அடிக்கலாம். இது ரெண்டுமே இதில் என்ன டைரெக்ஷனில் வச்சுருக்கோமோ அதே டைரெக்ஷனில் தான் அந்த ரிப்பனை வந்து இந்த பக்கம் வைக்கணும். நீங்கள் ஒரு வேளை இந்த சைடு வந்து நம்ம கீழே இப்போ பார்த்தீங்கன்னா மேல் நோக்கி அந்த ஃபோல்டிங் இருக்குது பார்த்தீங்களா, அது கீழ் நோக்கி ஃபோல்டிங் வைக்கலாம். அது கீழ் நோக்கி ஃபோல்டிங் இந்த பக்கம் வச்சுருந்தீங்கன்னா தென் லெஃப்ட் சைடில் என்ன வச்சுருக்கோம் அதே மாதிரி தான் ரைட் சைடும் நம்ம வந்து கீழ் நோக்கி வச்சா கீழ் நோக்கி வைக்கணும். அந்த மாதிரி டிசைனும் பண்ணலாம், இந்த மாதிரி டிசைனும் பண்ணலாம். நம்ம வந்து டிசைன் வந்து நம்ம டிஃப்ரெண்ட்டாக நம்ம ஒரே மாதிரி பண்ண தேவையில்ல, டிஃப்ரெண்ட்டாக நமக்கு எப்படி தோணுதோ அது மாதிரி மாற்றி நம்ம பண்ணிக்கலாம். இது வந்து எதுக்காக எடுக்கிறேன் அப்படின்னா அந்த கீழே ஒரு ஃப்ளார் வைக்கிறோம் பார்த்தீங்களா, அதுக்காக 5 இன்ச் இருக்குது. ஆக்சுவலாக அதை நான் 4 இன்ச்சாக கட் பண்ணிக்குவேன். 4க்கு 4 இன்ச்சு இந்த ஸ்கொயர் ஷேப்பில் வந்து கட் பண்ணிவிட்டு அந்த பூக்கு வந்து நம்ம மடிக்கணும். அந்த சென்டரில் கீழே ஒரு பூ டிசைன் கொடுக்குறோம். அதில் வந்து ஒரு 6 பெட்டல்ஸ் வரும். அந்த 6 பெட்டல்ஸ்க்கு 4க்கு 4ங்கிற அளவில் வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த 4 இன்ச்சுக்கு 4 இன்ச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு அதை நம்ம வந்து ஃபோல்டு பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். இது ஆக்சுவலாக நான் வீடியோ வந்து எடுக்க முடியல, ஃபோன் வந்து சார்ஜ் இதெல்லாம் போயிடுச்சு. அதனால் இது நிறைய நான் வந்து எடுத்து காட்ட முடியல இந்த பெட்டல் செய்கிறது எப்படின்னு. ஆக்சுவலாக ஒன்று மட்டும் செஞ்சுருப்பேன், அது வந்து எனக்கு வீடியோவில் கவர் ஆகலைங்கிறது எனக்கு தெரியல. பாருங்கள் எப்படி மடிக்கிறேன்னு, இதில் நல்லா கவனமாக பார்த்துக்கோங்க. திரும்ப நீங்கள் இதை ரீவைண்ட் பண்ணி பாருங்கள் இந்த இது எப்படி மடிக்கிறேன்னு. நம்ம வந்து அந்த முக்கோண ஷேப்பில் ட்ரையாங்கிள் ஷேப்பில் மடித்து எகைன் ஒரு மடிச்சுட்டு திரும்ப இந்த சைடு இருக்கக்கூடியதும் அந்த சைடு இருக்கக்கூடிய பெடல்ஸை திரும்ப ரிவர்ஸில் ஒரு மடித்து நடுவில் பிடிச்சிக்கிட்ட மாதிரி அதே மாதிரி ஒரு 6 பெடல்ஸ் ரெடி பண்ணணும். ஒவ்வொரு பெடல்ஸ் ரெடி பண்ணும்போதும் ஊசியில் வந்து கோத்துக்கணும். நம்ம ஊசியில் வந்து அந்த ஷேப் மாறாமல் இருக்கிறதுக்கு நம்ம கோத்துக்கிறோம். அதே மாதிரி ஒரு 6 பெடல்ஸ் பண்ணணும். நான் ஒரு பெடல்ஸ் பண்ணேன், அது வீடியோவில் எனக்கு கவர் ஆகலைன்னு தெரியல. அடுத்தது பண்ணுறது எடுக்கிறதுக்கு எனக்கு அந்த நேரத்தில் வந்து சார்ஜ் இல்லாமல் போயிடுச்சுங்க. சரி, அதை எடுக்கலை. நான் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களுக்கு இந்த பெடல்ஸ் எப்படி செய்யறதுங்கிறது நான் தனியாகவே உங்களுக்கு ஒரு வீடியோ நான் போட்டுறேன். இதில் வந்து நம்ம நூலில் கோத்துக்கணும். அது மாதிரி ஃபோல்டு பண்ணி மடிச்சுட்டு தென் நம்ம நூலில் வந்து கோத்து ஒரு 6 பெட்டல்ஸ் அதே மாதிரி நம்ம வந்து அந்த ஊசியில் வச்சு கோத்துட்டு பின்னாடி எக்ஸஸ் இருக்கும் பார்த்திங்களா, அதை கொஞ்சம் கட் பண்ணிடுறோம். கட் பண்ணிவிட்டு அதை வந்து அப்படியே நம்ம நல்லா டைட்டாக கட்டினோம் அப்படின்னா அப்படியே ரவுண்டாக வந்துடும். நமக்கு அந்த ஷேப் வந்து ரவுண்டாக வந்துடும். அந்த ஒரு ஃப்ளார் வந்து ரொம்ப அழகாகவே வந்து இருக்கும். இதே மாதிரி மடித்து எல்லாம் இப்போ மடிச்சுருக்கேன் பாருங்கள். அதை மடித்து இது பண்ணிட்டோம்னா அந்த ஃப்ளார் அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் அந்த ஃப்ளார் பண்ணிவிட்டு இந்த சைடு என்ன பண்ணுறோம்னா நம்ம லேஸ் இந்த சைடு ஒரு லேஸ் கொடுத்துர்லாங்க. அப்போ தான் பார்டர் கொடுத்த மாதிரி ஒரு அழகாக இருக்கும். அந்த நீட் ஃபினிஷிங்கோசரம் இன்னொரு லேஸ் வந்து கொடுக்குறேன். அதுக்கப்புறம் தான் அந்த பூ வைக்க முடியும் இல்லைங்களா, அந்த லேஸ் கொடுத்துட்டு இந்த லேஸ் கொடுத்தாச்சுங்க. இப்போ வந்து அந்த பூ வச்சுட்டேன் பாருங்கள். ஆக்சுவலாக அதுதான் எனக்கு சார்ஜ் இல்லாமல் நான் எடுக்க முடியல. அதே வந்து 6 பெட்டல்ஸ் வச்சு நான் அதில் வச்சுருக்கேன் பாருங்கள். அந்த பூ வந்து நான் வச்சுருக்கேன். அடுத்தது இதுக்காக நம்ம அதுக்கு கீழே வந்து இது தொங்க விடுறோம். அந்த நம்ம பெல்லு மாதிரி அது செஞ்சு நம்ம தொங்க விடுறோம். அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்னா அந்த நமக்கு எடுத்துக்கிட்ட அந்த ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஆக்சுவலாக இதுக்கு துணி எடுக்கணும். அந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் எடுக்கிற துணி இதுக்கும் நான் உங்களுக்கு வீடியோ போட்டு வரேன் எப்படி பண்ணுறதுன்னு. அழகாக இருக்கும் அந்த பெல் மாதிரி வரக்கூடிய ஷேப் வந்து. ட்ரையாங்கிள் ஷேப்பில் துணி எடுத்து அதில் வந்து நம்ம இது லேஸ் வச்சு அடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இதில் வச்சு நம்ம அடித்து திருப்பணும். நான் உங்களுக்கு அதுக்குமே ஒரு வீடியோ போட்டுறேன். இப்போ இதில் வந்து என்ன பண்ண போகிறோம்னா மணி வச்சு கட்ட போகிறோம். மணி கட்டும்போது நம்ம வந்து கீழே வந்து ஃபஸ்ட் நல்லா வந்து நாட் போட்டுக்கணும். அந்த நாட் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா தான் திரும்பவும் வந்து நமக்கு வந்து அந்து வராது. அதில் மணி கட்டிட்டேன் பாருங்கள். இப்போ இந்த இடத்துல வந்து நாட் போடுறேன் பாருங்கள். நல்லாவே நீங்கள் டைட்டாக வந்து நாட்டு வந்து ஒரு 2 3 4 முடிச்சும் வந்து நீங்கள் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இதாகாமல் இருக்கும். அடுத்ததாக நம்ம கோக்கும்போது என்ன பண்ணுறோம்னா இந்த மேலே இருக்கக்கூடிய இந்த கார்னர்லேயும் அடுத்தது இந்த சைடு இருக்கக்கூடிய கார்னர், இந்த பக்கம் ஒரு கார்னர் நடுவில் இருந்து கோத்துக்கணும். ஃபஸ்ட்டு பார்த்துக்குங்க, சென்டரில் கோத்துட்டு தான் இந்த கார்னர் அந்த கார்னர் கோத்துட்டு இழுத்தோம்னா தான் அந்த நடுவில் போய் அது உட்காரும். உங்களுக்கு அந்த ட்ரையாங்கிள் ஷேப் வந்து கிடைக்கும். சரிங்களா, திரும்பவும் வந்து அதில் ஒரு நம்ம மணி வச்சுட்டு உள்ளே குத்தி எடுக்கலாம். உள்ளே குத்திட்டு அந்த பக்கம் மறுபடியும் ஒரு நாட்டு போட்டுக்கணும். ஏன்னா இன்கேஸ் ஏதாவது ஒன்று அந்துட்டாலும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா எல்லாமே வந்துடும், அந்த மணி எல்லாமே வந்துடும். இப்போ ஏதாவது ஒரு தடவை யூஸ் பண்ணிவிட்டு 2வது தடவை யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு மணி எல்லாம் அக்க ஆரம்பிச்சிடும்.
ஸோ அது அக்காமல் இருக்கணுங்கிறதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா ஒவ்வொரு நம்ம மணி வைக்கும் போதும் ஒவ்வொரு தடவை அங்கே நம்ம பின்னாடி வந்து ஒரு நாட் போடுறோம். அடுத்தது மறுபடியும் இதில் சென்டரில் எடுத்துக்கிட்டேன், இந்த கார்னரு, அடுத்தது இந்த சைடு கார்னர், லெஃப்ட் கார்னர் ரைட் கார்னர், இது ரெண்டையும் இது பண்ணிவிட்டு அப்புறம் அது மடக்கிட்டு தென் அதுக்கப்புறம் மணி வச்சுக்கிறோம். மணி வச்சு மறுபடியும் உள்ளே வந்து ஊசி குத்தி அந்த பக்கம் எடுத்துகிட்டு நம்ம நாட் போட்டுறணும். இதே தான் இதில் ஃபுல்லாமே நம்ம செய்யணுங்க. இது ஃபுல்லாமே செஞ்சுட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மணி பொறுத்த வரைக்கும் நீங்கள் வாட்டுக்கு ஒரு நார்மல் கடையில் போய் மணி வாங்கிட்டிங்கன்னா என்ன ஆகும்னா அது துருப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். அவங்க தண்ணியில் போட்டாலோ இல்லை கொஞ்ச நாள் துருப்பிடிக்கும். நம்ம வந்து அது நல்ல கடையாக பார்த்து அது பிராண்டடாக நம்ம வந்து அந்த மணி வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எவ்வளோ நாள் ஆனாலும் அது வந்து துருப்பிடிக்காது. இப்போ பாருங்கள், எல்லாமே அதே மாதிரி தான் நம்ம இது பண்ணுறோம். இதுவே நான் சொன்னேன்ல இல்லைங்களா, ரிப்பனை வந்து திரும்ப வேறு டைரெக்ஷனில் ஆப்போசிட் டைரெக்ஷனில் இப்போ வந்து இது மேல் நோக்கி அந்த ஃபோல்டிங் தெரியுதுனால இப்போ அது மடக்கியில் அது கீழ் நோக்கி வந்துகிட்டே இருக்குது பாருங்கள், அந்த ட்ரையாங்கிளுடைய ஃபோல்டிங். இப்போ நம்ம ஆப்போசிட் டைரெக்ஷன் வச்சுருந்தா அது நம்ம மேல் நோக்கி போகும். அந்த மாதிரி ஒரு ஆப்போசிட்லேயும் டிஃப்ரெண்ட்டாக நம்ம செய்யலாம். டிசைன் பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய ஓன் ஐடியா தாங்க. நல்லாவே வந்து டிஃப்ரெண்ட்டாக பண்ணோம் அப்படின்னா இன்னும் நல்லாயிருக்கும். இது நம்ம ஃபுல்லாமே வந்து இது எல்லாமே ஃபுல்லாக முடிச்சிடுறோம். இந்த ஃப்ளார் பார்த்திங்களா, இந்த ஃப்ளாரில் வந்து நான் 6 வந்து ஆக்சுவலாக நான் பார்த்த வரைக்கும் 6 வச்சுருந்தாங்க. நெட்டில் பார்த்து தான் நான் அதை பண்ணினேன். 6 வச்சுருந்தாங்க. ஆனால் நீ இதில் என்ன பண்ணேன் 8 வச்சுருக்கேன். அப்போ தான் வந்து இதனுடைய லுக் நல்லா இருந்தது. நடுவில் ஒரு பட்டன் வந்து நான் கடையில் வாங்கி இந்த ட்ரெஸ்ஸுக்கு என்ன மேட்ச் ஆகும்னு பார்த்துட்டு அதுக்கான பட்டன் வச்சு இது தைச்சிருக்கேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் சேனல்.